நாளை தீர்மானத்தின்படியாய் இந்த நாளிலும் பசுமை அமைப்பினை சேர்ந்து திரு பசுமை மூர்த்தி அவர்களும் அவருடைய குழுவினரும் இந்த நாளிலே நம்மோடு கூட வந்து இந்த குடியரசு தின விழாவிலே கலந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே அநேக இந்த காலகட்டங்களில் ஒரு தேவையான ஒரு நபரை கடவுள் நமக்கு இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் என்ன செய்வது, உலகத்தை கடவுள் வந்து அழகாக படைத்த இந்த உலகத்தை நாம் மனிதன் தன் சுயநலத்திற்காக அழித்து வருகிற இந்த சூழ்நிலையிலே இந்த பசுமை அமைப்பினை போன்ற அமைப்பினர் என்ன செய்யறாங்க, மீண்டுமாய் அந்த உலகத்தை பழைய நிலைக்கு பசுமையான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே நம்முடைய மாணவர் செல்வங்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பசுமை அமைப்பினை பற்றியும் குடியரசு தினத்தை பற்றியும் பேசுவதற்காக நான் அன்போடு கூட அவரை அழைக்கிறேன். அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை கூறுகிறேன். உங்களுடன் இன்று வந்து எப்படின்னா இந்த நாள் வந்து என்னைக்குமே கிடைக்காத ஒரு நாள். எப்படின்னா 26வது ஆண்டு 26வது நாள் 26வது தேதி இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி குடியரசு தின நாள் வந்து நம்மளுக்கு என்றுமே கிடைக்காத ஒரு நாள். இந்த பொன்னான நாளை வந்து நம்ம வந்து 77வது குடியரசு தின விழாவே பொன்னான நாளாக கருதி இன்று நம்ம வந்து 77 செடிகளும் மரக்கன்றுகளும் இந்த பள்ளியில் இப்போ நட்டு உங்களிடம் கொடுத்துள்ளோம். இது வந்து எப்படின்னா ஒரு விழிப்புணர்வு தான். எப்படின்னா இந்த குடியரசு தின விழாவில் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். எப்படின்னா நம்ம வந்து அனைவரும் வந்து மரங்கள் நடுவதும் செடிகள் நடுவதும் ரொம்ப உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். எப்படின்னா உலகத்துல வந்து வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. காலநிலை மாற்றம் ரொம்ப உருவாய் கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. நம்ம வந்து நீங்க வந்து வருங்கால தலைமுறைங்க, நீங்க வந்து ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னு நமக்கு தெரியல. பாருங்க, இந்த நேரத்துல வந்து குடியரசு தினம் இன்னைக்கு வந்து பாருங்க 2 நாளா ஒரே மழை. காரணம் என்னன்னா காலநிலை மாற்றங்கள் உருவாக்கி கொண்டு போகிறது. அதற்கு நீங்க வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவிகளும் நீங்க வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்க தான் இதை வந்து நீங்க யோசிக்க வேண்டும். காரணம் என்னன்னா செடிகள் நடணும், மரம் நடணும் அப்படின்னு நீங்க ரொம்ப முழுமையாக நீங்க பின்பற்ற வேண்டும். நீங்க ஒரு காக்கா குருவி கூட எவ்வளவு மரங்கள் நட்டுக்கொண்டே போகிறது. ஆனா மனிதர்கள் நம்ம யாருமே மரம் நடுவது கிடையாது. ஒரு யானை அது விடும் சாணத்தினால வந்து ஒரு நாளைக்கு 10 மரம் நட்டு கொண்டு போகிறது. சிந்தியுங்கள், அதெல்லாம் வந்து அந்த விலங்குகள் யாருக்காண்டி உழைக்கிறது? நம்மளுக்காண்டி, மனிதன் வாழ்வதற்காண்டி அதுங்க மரம் நட்டு கொண்டு போகிறது. ஆனா நம்ம மனிதர்கள் நாம் வந்து சிந்திச்சு மரம் நட ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டாம் என்று உங்களுடன் நான் ரொம்ப உன்னிப்போட நம்மள ஒரு அன்போட நான் உங்களிடம் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏன்னா நமது வந்து ஒரு பெற்றோராகவும் ஒரு நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரியாகவும் மரக்கன்றுகளை எண்ணி நம்ம நட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் ஒரு மரமாவது நட்டு நீங்க வளர்த்து பிரயாசம் பண்ண வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், என் பேச்சை கேட்கும் மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் நான் இன்று மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே வந்து நமக்கான அந்த மரங்களை கொடுத்து, அதே போல இந்த நாளிலும் இந்த சிறப்பான நாளிலே மரம் நடுவதன் வேண்டிய அவசியத்தை, முக்கியத்துவத்தை மாணவிகளாகிய உங்களுக்கு அழகாக விளக்கி கூறியிருக்கிற பசுமை அமைப்பினை சேர்ந்து திரு பசுமை மூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எப்படி பறவைகளும் விலங்குகளும் இந்த மரம் நடுவதிலே அதிகமாக ஈடுபடுகிறது என்பதை அழகாக நமக்கு எடுத்து சொன்னார். ஆகவே மாணவிகளாகிய நீங்களும் நாமும் கூட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்நாளிலே நான் இத்தனை மரங்களை நடுவேன். இல்ல, அழகான ஒரு பள்ளி வளாகத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக செடிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம என்ன செய்யறோம்? நடுறதோடு சரி, அதை பேணி பாதுகாப்பது கிடையாது.
ஆகவே மாணவிகளாகிய நீங்கள் இனிவரும் நாட்களிலே நாம் நடுகிற மரங்களுக்கு என்ன செய்யணும்? டெய்லி தண்ணி ஊற்றி அதை பாதுகாப்பீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா. சரி. ஆகவே மீண்டுமாய் சகோதரர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. Flag salute. Order. அனைவரும் கைகளை நீட்டி உறுதிமொழி கூறவும். என்னுடைய தாய்நாடு இந்தியா. இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். வளமும் வேறுபாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி இரும்பு தடைகிறேன். அண்ணனன் புகழ் கேட்ப தகுதியுடைய நன்மகளாய் பிறந்த நான் என்றும் முயல்வேன். அன்புடன் என் ஈன்ற அன்னை, ஆறு தந்தை, ஆசிரியர் பெருந்தொழில், ஆழ்ந்த முதியோர் அனைவரின் வளர்ந்தேன். அனைவருக்கும் எங்களின் சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். On January 26, we gave ourselves the Constitution, a single Indian. It was the day we truly became the masters of our own destiny. But beyond NSC, Republic Day is a reminder to us, the students, that we are the future guardians of these values. So let's dive into what this day really feels like through the eyes of two friends. Jai Hind. Well said, Prabha. You always have a way with words. It really puts things into perspective before the flag hoisting.
Thanks, Yolini. I just think it's important we don't forget the why behind the war. It's just easy to just enjoy the holiday, but the effort that went into making India as republic was massive. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாளருக்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் இந்திய மக்கள் என்ற பாரதியாரின் வரிகள் ஏற்ப ஜாதி மதம் கடந்து கொண்டாடும் விழா குடியரசு தினமாகும். குடியரசு தினம் அன்று தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றுவர். My name is Dr. Sarvapalli Radhakrishnan. In the year 1962 to 1967, I am very proud to serve my country. I love my India. Vande Mataram. Jai Hind. 77வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடும்படி ஆண்டவர் எல்லா விதமான காலநிலைகளையும் மாற்றி நமக்கு தந்தார். நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது நல்ல மழையாக இருந்தது. ஆனால் பிள்ளைகள்லாம் ஃபோன் பண்ணாங்க, எல்லாருமே கம்பல்சரி இருக்குமா, மழை வந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன பிள்ளைகள்லாம் வந்தாங்க. முதலாவது கடவுளுக்கு என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.